நாம் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பார்க்க விரும்பினால் நிச்சயமாக தெய்வம் நம்மை பார்ப்பார். அதற்கு சந்தேகமே கிடையாது. நம்முடைய உள்ளான மனம் எவ்விதமான நிலையில் இருக்கிறது, அந்த உள்ளம் எவ்விதமாக விரும்புகிறது, இந்த உள்ளம் இறைவனை தேட விரும்புகிறதா? அவர் நினைவுகளை அறிந்தவர். அதனால் நிச்சயமாய் இந்த தெய்வம் நம்மை பார்ப்பார். அதனால் சகேயு மரத்தின் மேலே ஏறி யாரும் எந்த தொந்தரவும் கொடுக்காத நிலையில் தெளிவாக இறைவனை காண விரும்பினார். அவருடைய ஆசையின்படியே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். வருகின்ற பொழுது கூட்டத்தில் அநேக மக்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களையெல்லாம் அவர் பார்த்து பெயரை சொல்லி கூப்பிடவில்லை. ஆனால் மரத்தின் கீழாக வந்த பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அண்ணாந்து பார்க்கிறார். ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் நினைவுகள், ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம் அண்ணாந்து பார்க்கிறார். சகேயுவை பேர் சொல்லி அழைக்கிறார். சகேயுவே, கீழே இறங்கி வா. இன்று நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அவருடைய பயணத்தின் தொடக்கத்திலே எரிகோவிலே தங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அவர் செல்ல வேண்டிய இடம் எருசலேமாக இருந்தது. போகிற வழியிலே அவர் எரிகோவிலே சகேயுடைய அந்த அன்பை தெரிந்து அவருடைய வாஞ்சையை உணர்ந்து அவருக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இறைவன் அங்கே எரிகோவிலே சகேயு வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த காலம் இலை துளிர்க்கின்ற வசந்த காலம். அது வசந்த காலமாய் இருந்தபடியினால் எங்கும் பூத்து குலுங்கும் நேரம், மரங்கள் விசேஷமாக துளிர்விடக்கூடிய அந்த காலகட்டத்திலே இறைவன் அங்கே சென்றார் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனுடைய தேவைகளை சந்திப்பதற்கு இறைவன் ஒரு பிரயாணத்தையே பண்ணக்கூடியவர். எனக்காக சில நன்மைகளை செய்வதற்கு அவர் பலவிதமான காரியங்கள் நிகழ வைப்பார். ஏன் உலகத்திலேயே நிகழ வைப்பார் என்று நான் விசுவாசிக்கக்கூடியவர். எனக்கு நன்மை செய்ய வேண்டுவதற்காக சில காரியங்களை அவர் நிகழ வைத்து அந்த காரியத்தை எனக்கு செய்யக்கூடியவர் என்று நான் இறைவனை விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். அவ்விதமாக சகேயுவுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக ஒருவேளை மத்தேயு அங்கே இருக்கிறார். மத்தேயு அவர்கள் ஒரு காலகட்டத்திலே சகேயுவுக்கு ஒரு கடிதம் எழுதியதாகவும் அந்த கடிதத்திலே கிறிஸ்துவை குறித்து எழுதியதாகவும் சொல்லப்படுகிறது. அவற்றிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாக அவர் எழுதியிருந்தபடியினால் அந்த இயேசுவை காண இவர் அதிகமாக விரும்பினார் என்றும் ஓர் வரலாறு உண்டு. ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்காக இறைவன் பிரயாணம் பண்ணி ஒரு மனிதனுக்காக சென்று அந்த மனிதனை ரட்சிக்கக்கூடியவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சாரிபாத் விதவி நாம் அறிவோம். அவளும்
அவருடைய மகனும் மிக வறுமையின் கீழ் மிகவும் கஷ்டத்தோடு வாழ்கிற காலகட்டத்திலே எலிசாவை அனுப்பி அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார் இறைவன். இறைவன் தனக்கு பயந்த மக்களுக்கு, தன்னை நோக்கி பார்க்கிற மக்களுக்கு நிச்சயமாய் பலம் கொடுப்பார். விசுவாசம் என்றால் என்ன? அவரை தேடுகிற மக்களுக்கு அவர் நிச்சயமாய் பலம் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வதுதான். அவர் கைவிட மாட்டார். அவரை நம்புகிற மக்களுக்கு நம்முடைய திட்டங்களுக்கு மேலாக, நாம் நினைப்பதற்கு மேலாக இயேசு கிறிஸ்து செய்ய வல்லவராக இருக்கிறார். மறந்து விடாதீர்கள்.